ஃபேக் நியூஸ் பரப்புறதுல மோடிஜியோட கோடி மீடியாக்கே டஃப் கொடுக்குறானுங்க நம்ம ரூட் மாஃபியாக்காரங்க. ரீசெண்டா வடக்குல இருக்க நம்ம வடக்கு தற்குறிங்க ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே டெம்ப்ளேட்ல நம்ம உச்சத்தை கூவி கூவி வித்துட்டு இருக்கானுங்க. विजय थालापति ने विजय थालापति ने विजय सीएम विजय थालापति इंडिया विजय थालापति ने थालापति विजय ने किसानों विजय थालापति ने एवरीबॉडी இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கானுங்க. இந்த வீடியோ போட்ட எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. போட்ட வீடியோ எல்லாத்துக்குமே 5 ல இருந்து 10 மில்லியன் வியூஸ் பறக்குது. இதுல என்னப்பா இருக்குது அப்படி சொல்லி நீங்க கேட்கலாம். இவங்க சொல்ற விஷயம் எல்லாமே பொய். விஜய் இந்த விஷயத்த பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லா பக்கமும் பரப்பிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயம் போய் மக்களையும் சென்றடையுது. இந்தியா டுடே இதை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு நியூஸே வெளியிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு சேனல் என்ன பண்றாங்க, இவர் நடந்து வந்தார், டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்தார், அங்க நடந்தார், கண்ணாடி போட்டான்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களே பரப்பிடுங்க. இது மக்களுக்கு ரொம்ப தேவையான விஷயங்களா? Same script, same text, same lie. These influencer videos on social media. இவங்க பண்ணாத ஒரு விஷயத்த காசு வாங்கிட்டு உண்மைன்னு சொல்லி பொய் பேசி சுத்துறாங்க. இவங்க வளர்த்தி விட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டா பழனி விவகாரத்துல பொலிட்டிக்கல் மாப்பிள அப்படிங்கிற ஒரு பேஜ்ல ஒரு மீம்ஸை போட்டிருக்காங்க. அட்மினை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம புதிய தலைமையோட நெறியாளரை விசாரணை சொல்லி கூட்டு போய் உளவியல் ரீதியா வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இந்த தாவேக அரசு பாசிசம் பண்றதுலயும் நம்ம மோடிஜிக்கே டஃப் கொடுக்குது. என்னத்த சொல்ல, இந்த மாதிரி விமர்சிக்கிறவங்களையும் கருத்து பதிவுகளையும் போன ஆட்சியில வந்து அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து நியூஸ் பாக்குறவங்க. ஜனநாயக உரிமையை பதிக்கிறது அது நம்ம கட்சியா இருந்தது தவறு, அதுக்கு எதிர்ப்பு கிளம்புன்னு பயப்படுவாங்க. ஆனா தாவேகா தொண்டர்களை பத்தி சொல்லவே வேணாம், அது உங்களுக்கே தெரியும். அவங்க மேல வர விமர்சனங்களை எப்படி கையாளணும் தெரியாம விமர்சனம் போடுறவங்கள ஆபாசமா பேசுறது, தவறா சித்தரிக்கிறது, இந்த மாதிரி தவறான புரிதல்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ரீல்ஸ் போதும், இவங்க ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற புரிதல் இவங்களுக்கு இருக்க இல்லையோ. ஆனா தாவேகா அரசுக்கு தெளிவா இருக்கு. 1 இல்ல 2 இல்ல, ஊர்பட்ட ஃபேக் நியூஸ். தளபதி இது பண்ணிட்டாரு, தளபதி அது பண்ணிட்டாருன்னு எதை பத்தி பேசுறதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். अगर कोई लड़कियों के साथ छेड़छाड़ या दुष्कर्म करता है या राह चलते उन्हें परेशान करता है तो उसे पुलिस थाने लाकर FIR नहीं लिखी जाएगी। 24 घंटे के अंदर एनकाउंटर या फांसी की सजा दी जाएगी। இதுல அவன் என்ன சொல்றானா, பெண்கள் மேல கைய வச்சுங்களா தூக்குல போட சொல்லிட்டாராமா நம்ம விஜய். அதுவும் 24 மணி நேரத்துல. நம்ம உச்ச ஆட்சிக்கு வந்த இந்த 60 நாள்ல எத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்தது உங்களுக்கே தெரியும். முக்கியமா பாத்தீங்கன்னா தாவேக நிர்வாகிகள் மேலதான் பாலியல் குற்றச்சாட்டு அதிகமா இருக்குது. இதுல எத்தனை பேரை நீங்க தூக்குல போட்டீங்க நீங்களே சொல்லுங்க. சரி, தூக்குல தான் போடல. சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. அவர் மேல நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா? தாவேக தொண்டர்களை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க அண்ணனுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்களா? அந்த வீடியோல சொன்ன மாதிரி எங்கேயாவது தூக்குல போட்டிருக்காரா? அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்கடா. இன்னில இருந்து நான் டிவிக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி இல்லையா, இன்னில இருந்து டிவிக்கு முட்டு கொடுக்க விட்டுட்டு உங்க குழப்ப போய் பாருங்கடா. ஆல்ரெடி சோத்துல உப்பு போட்டு தின்ற வடக்கு மீடியாலாம் காரி துப்பிருச்சு. தமிழ்நாட்டுல சோத்துல உப்பு போட்டு தின்ற மீடியா இருந்தீங்கன்னா இதை பத்தி எப்போ வீடியோ போறீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன்.